வெல்கம் டு குகன்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே குழம்பு தான் வச்சேன். இந்த ஒரு குழம்பு வச்சு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாகவே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வானலில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதங்கின பிறகு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அவிச்சு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு கடாயில் ஒரு குக்கர்லேயோ கொஞ்சம் எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூட சுண்டல் போட்டுக்கோங்க. நீங்கள் வதக்கும் போதே காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சு அதில் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இடையிலேயே நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி ப்ளஸ் சுண்டல் குழம்பும், மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம், சுண்டல் குழம்பு. பிள்ளைங்க பூரியே கேட்டதுனால பூரியே வச்சாச்சு. நான் காலையில் வச்சு சுண்டல் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், கால் மேலே கால் போட்டு தூங்குறாரு. இவர் என்ன வேலை பார்த்தாருன்னா அதனால தான் இவ்வளோ டயர்டாக தூங்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் டப்பா கிடச்சிருச்சு அவர் கையில். வீடு ஃபுல்லாக பவுடரை போட்டு கையில் கொட்டி போட்டால் நிறைய முகத்தில் ஒட்டாது இல்லையா, அதான் தரையில் கொட்டி உருள்றாரு. அதன் பிறகு இந்த வேலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு இவர் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு.